அதிகாரத்திலே 29 வாசிங்க. லாபான் சொல்றான் பாருங்க, யாக்கோபையும் அவனுடைய குடும்பத்தையும் பார்த்து சொல்றான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்னால முடியும், எனக்கு வல்லமை இருக்குது, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா சொன்னார். கர்த்தர் சொல்றாரு, அவன் என்ன செய்யக்கூடாது, நீ நன்மதை மட்டும்தான் பேசணும், தீமையை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னாராம். இதே மாதிரி ஆபிரகாமுக்கும் 2 இடத்துல ஆபிரகாம் அவர் காப்பாற்றுகிறார். அவனுடைய மனைவி அழகா, சாராள் அழகா இருந்தபடினால அவளை தனக்கு மனைவியாக்கி கொள்ளணும்னு சொல்லி அபிமெலேக்குன்னு ஒருத்தன், இன்னொருத்தன் 2 தடவை இப்படி ட்ரை பண்றாங்க. அப்ப எல்லாமே கர்த்தர் என்ன செய்கிறாரு, நீ அவனை தொட்ட, ஆபிரகாமை தொட்ட பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டி வைக்கிறார். அப்ப கர்த்தர் நமக்கு தெரிந்து, ஆபிரகாம் அவனிடத்துல, ஆபிரகாமுக்கு அவன் நினைச்சதும் தெரியாது, கர்த்தர் பேசுனதும் தெரியாது. அதே போல தேவன் நமக்கு அநேக காரியங்களை நம்மை காத்து தப்பு பண்ணி கொண்டே இருக்கிறார், இன்றைக்கு வரைக்கும், இனிமேலும் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இதுவரை நான் உனக்கு அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் என்ன செய்வேன், உன்னை தாங்குவேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன் அப்படி சொன்னார் பார்த்தீங்களா. அதே போல இனிமேல் இதுவரையிலும் கர்த்தர் அப்படி செய்து வந்தார். எனக்கு நேரிட்ட சகல தீமைகள்லையும் கர்த்தர் எனக்கு ஆதரவா தான் இருந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இனிமேலும் அவர் ஆதரவா தான் இருப்பார்.